அசிஸ்டன்ட் ஆனீங்களாமா? அசிஸ்டன்ட் ஆனீங்க, அதுக்கப்புறம் என்ன போஸ்ட், அதுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன போஸ்ட், அது எவ்வளவு வருஷம் ஆச்சு இருக்காங்கன்னா, அவங்க பதவியில இருக்க வரைக்கும் எல்லாரும் வந்து நல்லா பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. ஆனா அவங்க ரிட்டையர் ஆன பின்னாடி வந்து கூட வேலை பார்க்குற சக பணியாளர்களே வந்து பெருசா கண்டுக்க மாட்டாங்கம்மா. இப்போ உங்களுக்கு வந்து எப்படிமா இருக்கு பதவி ஓய்வு பெற்ற பின்னாடி? கண்டிப்பா வந்து அந்த இது இருக்கத்தான் செய்யும். ஏன்னா பதவி, அதாவது நம்ம நேம் வந்து பதவியில இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மரியாதை. ஓ சரிங்கம்மா, சரி. எல்லாருக்குமே எந்த போஸ்டிங்ஸா இருந்தாலும் இது மட்டும் இல்ல, ரிட்டையர்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அது மாதிரி உண்மைதான். ஆனா நம்மளோட அந்த பழக்கம் இப்போ நீங்க டைப் ரைட்டிங் கத்துக்கிட்டனால உங்களுக்கு அரசு பணியில அது எதுவும் உதவியா இருந்துச்சு? ஏன்னா போஸ்டிங்ஸ் வந்து டைப்பிங் போஸ்ட்டுக்கு வந்து 1:4 1:5 டைப்பிஸ்ட் செலக்ட் பண்ணுவாங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட்டும் அசிஸ்டன்ட், அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்டும் ஒரே கீழே இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு போஸ்ட் கண்டிப்பா அதுல ப்ரொமோஷன்ல ஜூனியர் அசிஸ்டன்ட் ப்ரொமோஷன்ல இப்போ 4 பேர் போடுறாங்கன்னா அதுக்கு ஒரு ஆள் வந்து டைப்பிஸ்டா ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. அந்த இதுல வந்து சீனியர் பொசிஷன். நான் டைப்பிஸ்டா உள்ள போனேன். நான் மற்ற டிபார்ட்மெண்ட்ல பார்த்தனால என்னோட இது கட் ஆயிடுச்சு. அப்புறம் நான் ரூரல்குள்ள போனதுல இருந்து 3 வருஷம் கழிச்சு எனக்கு இது அசிஸ்டன்ட் ஆனீங்களாமா? அசிஸ்டன்ட் ஆனீங்க, அதுக்கப்புறம் என்ன போஸ்ட், அதுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன போஸ்ட், அது எவ்வளவு வருஷம் ஆச்சுமா? 96ல ப்ரொமோஷன் டைப்பிஸ்ட் டு அசிஸ்டன்ட். அசிஸ்டன்ட்ல இருந்து 2006 கிட்டத்தட்ட 9.5 years வரும். ஓகேங்கம்மா. 9 years 9.5 years. ஒரு ரவுண்டா 10 வருஷம் வெச்சுக்கோங்க. அது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் அடுத்த ப்ரொமோஷன்ல விரிவாக்க அலுவலரா. ஓ சரிங்க. அடுத்து வந்து 2006ல இருந்து 2017 தான் பிடிஓ. 11 வருஷம் ஆயிருக்கு. 11 வருஷம் பிடிஓ. சரிங்கம்மா, சரி. அது வந்து எல்லா கேடர்ல நம்ம பார்க்கணும். பிஓ கேடர்ல வந்து ஒரு ஆறில் அட்மின் லெவல்லயே வந்து சத்துணவு மேனேஜர், ரெகுலர் மேனேஜர், ஸ்கீம் மேனேஜர், திட்ட மேனேஜர், 3 கேடர். அது கம்பல்சரி பார்க்கணும். அது இல்லாம வந்து வெளியில களப்பணியா வந்து விரிவாக்க அலுவலர், சிறு சேமிப்பு விரிவாக்க அலுவலர் வந்து பயோகேஸ் நம்ம முன்னாடி இருக்கும். பயோகேஸ் இப்பயும் அதெல்லாம் இருக்கு, அவங்க அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் இஓபி டெப்டி பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு அதுவும் பார்க்கணும். அப்புறம் அது முடிச்ச உடனே டெப்டி ஆடிட் பார்க்கணும். இதெல்லாம் முடிச்சாதான், ஏன்னா ஒரு பஞ்சாயத்துல நம்ம போனோம்னா அந்த பஞ்சாயத்துல உள்ள அத்தனையுமே நம்ம பார்க்கறது. அதனால எல்லா வகையிலுமே நம்ம அதை தெரிஞ்சாதான் நம்ம அதை போய் உள்ள போய் ஒரு பஞ்சாயத்துல நம்மளால ஒரு வீடியோவை ஆக்ட் பண்ண முடியும். அதனால எல்லா கேடரும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ப்ரொமோஷன்ஸ்க்கு வீடியோ கொடுக்கும். வீடியோ அப்படி போனாதான் அவங்களோட கீழ இருந்து அடிமட்டத்துல இருந்து மேல வரைக்கும் அந்த பணி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டா மேல எடுத்து போகும்போது ரொம்ப சுலபமா இருக்கும். சரிங்கம்மா, இப்ப நீங்க பிடிஓவா இருந்தீங்கம்மா, அரசாங்கம் உங்களுக்கு என்னென்ன சலுகைகள்லாம் வந்து பண்ணிச்சுங்கம்மா? சலுகைகள் வந்து நம்ம எப்பயும் போலதான் அது பண்ணுவாங்க. அடுத்த துறை மூலமா வந்து அவார்டு எல்லாம் கொடுப்பாங்க. இப்ப நம்ம நல்லா ஒர்க் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 2016ல அவார்டு கொடுத்தாங்க. 2017ல ஒண்ணு வாங்கியிருக்கிறேன். 2000 ஆடிட்டா இருக்கும் போதும் அப்போ ஒரு அவார்டு வாங்கியிருக்கிறேன். அது என்ன அவார்டுமா? இப்ப சும்மா டீச்சர்னா அவங்க நல்லாசிரியர் விருது அந்த மாதிரி சொல்லுவாங்களாமா? இதுல வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மாவட்ட ஆட்சியர் வந்து சுதந்திர தின விழா, குடியரசு தின விழாக்கு செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி தணிக்கை அப்படிங்கறத நம்ம பஞ்சாயத்துல தணிக்கை எல்லா பஞ்சாயத்துலயுமே ஆடிட் பார்த்து அதுல நில் பண்ணியிருந்தா இத்தனை பஞ்சாயத்தை நில் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதான் அதுல ஒரு கொடுத்தாங்க. அடுத்து லாஸ்டா வந்து 2019லயும் எங்க வீடு பிஓ மேடம் நல்லா ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறதுனால அப்புறம் கலெக்டருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அப்போ ஒரு அவார்டு கொடுப்போம். 4-5 அவார்டு வாங்கிக்கோங்க. ரொம்ப சந்தோஷங்கம்மா. அம்மா, இப்பமா பொதுவா சொல்லுவாங்க ஜே எடுத்தா ப்ரொமோஷன் கிடைக்கும், டைபிஸ்டா சீக்கிரம் போகலாம், அதெல்லாம் எப்படிமா? அப்படிலாம் இல்ல. இதுல வந்து நிறைய பேர் இருப்பாங்க, அதுல கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனா 1:4ல செலக்ட் ஆயிடுவாங்க. உங்களுக்கு ஜீப்லாம் இருந்துச்சாங்கம்மா? கண்டிப்பா பிடிஓக்குலாம் ஜீப். ஓ, பிடிஓ வந்துட்டோம்னா ஜீப் கொடுத்துருவாங்க. பிடிஓ ஜீப் வந்து பிடிஓ எக்ஸ்பீரியன்ஸ் 5 years. 17ல இருந்து 22 வரைக்கும். அதனால பிடிஓ வந்து ஏன்னா மஸ்ட் எந்த நேரம்னாலும் நம்ம அவைலபிளா வந்து இருக்கும். கிராமத்துல ஒரு தண்ணி இல்ல ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னா நம்ம அவங்கள போய் பார்ப்போம். எந்த ஒரு ஃபீல்டு அதாவது வீடு கட்டுறாங்க அப்படின்னாலும் நம்ம எல்லா ஒரு இதுமே நம்ம பேசிக்கா இந்த கிராமத்துல அடிப்படை தேவையான அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுக்கணும்னா அது ஊரக வளர்ச்சித்துறை மட்டுமே தான் பண்ணும். அதனால கண்டிப்பா வந்து அவங்களுக்கு எந்த நேரம்னாலும் அவங்க போகணும் அப்படிங்கிற ஒரு அவங்க
தலைமை இடத்துல இருக்கணும். அதே நேரத்துல அவங்களுக்கு வாகன வசதியும் கண்டிப்பா. அப்போ டெய்லியும் உங்களை இங்க வந்து கூட்டிட்டு போறதுக்கு ஜீப் வந்துருப்பாங்கம்மா? நான் நத்தத்துல இருக்கும்போது வீட்டுல வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. ஓ சரிங்க சரிங்க. நானு இப்ப சாணார்பட்டி போறேன் அப்படின்னா சாணார்பட்டில இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இது ஒரு 19 கிலோமீட்டர் தான். அதனால வந்து வேணாம் கூட்டிட்டு போவாங்க. இல்லை நம்ம வேண்டாம்னு சொன்னோம்னா ஜீப் நம்மளுக்கு அது நம்ம பெட்ரோல்ல பொறுத்து நம்ம போட்டுக்கலாம். ஓ சரிங்க. இப்ப திண்டுக்கல்ல வீடியோ இருக்கேன்னா நான் என்ன பண்ணுவேன், இங்க இருந்து பஸ்ல போயிட்டு அங்க இருந்து உங்களுக்கு ஃபியூல் வந்து மந்த்லி நம்மளுக்கு வந்து ஒரு லிமிட் தான். ஓ சரிங்க சரிங்க. ஒரு இத்தனை லிட்டர் தான், 150 லிட்டர் 100 லிட்டர் அந்த மாதிரி லிமிட் தான் இருக்கும். அதுக்கு மேல நம்ம பண்ணோம்னா நம்மளோட அதனால என்ன பண்ணுவேன், நான் இங்க இருந்து பஸ்ல போயிடுவேன். அங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வடமதுரை போகும்போது அப்படிதான் திண்டுக்கல் வரைக்கும் போவேன். திண்டுக்கல்ல இருந்து ஜீப்ல போவேன். இப்போ பொதுவாவே வந்து ஒரு அரசு அதிகாரி இருக்காங்கன்னா அவங்க பதவியில இருக்க வரைக்கும் எல்லாரும் வந்து நல்லா பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. ஆனா அவங்க ரிட்டையர் ஆன பின்னாடி வந்து கூட வேலை பார்க்குற சக பணியாளர்களே வந்து பெருசா கண்டுக்க மாட்டாங்கம்மா. இப்போ உங்களுக்கு வந்து எப்படிங்கம்மா இருக்கு பதவி ஓய்வு பெற்ற பின்னாடி? கண்டிப்பா வந்து அந்த இது இருக்கத்தான். ஏன்னா பதவி, அதாவது நம்ம நேம் வந்து பதவியில இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மரியாதை இருக்கு எல்லாருக்குமே. எந்த போஸ்டிங்ஸா இருந்தாலும் இது மட்டும் இல்ல, ரிட்டையர்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அது மாதிரி ஒரு மாதிரி தான். ஆனா நம்மளோட அந்த பழகும் விதம், மற்றவங்களை அனுசரிச்சு போற விதத்தை பொறுத்துதான் மற்றவங்க நம்மள தேடி வருவாங்க. ஆனா ஏன்னா மற்றவங்களுக்கு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கணும். அதே மாதிரி நம்ம அணுகுமுறை அப்படி இருந்தாதான் மற்றவங்க நம்மள பதவியில இல்லைன்னா மதிப்பாங்க அப்படிங்கிற. இப்ப டிஎன்பிசி எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பொதுவா ஜேஏ போஸ்ட்டுக்கு வந்து ஒரு 170 எடுக்கிறாங்கன்னா டைபிஸ்டா இருக்கவங்க ஒரு 163, ஒரு 7 ஒரு 8 மார்க் கிட்ட குறையுதுமா. அதே வேகன்சியை பொறுத்து 7-8 மார்க் கிட்ட குறையுதுமா. நீங்க படிக்கும் போதும் அதே மாதிரி மார்க்ல அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருந்துச்சாங்கமா இல்ல ஒரே மார்க் தானாங்கம்மா? கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா டைப்பிங்க்குன்னு வந்து தனி கொடுப்பாங்க, ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு டைபிஸ்ட் வந்து ஒரு செக்ஷன்ல உள்ள எல்லாரோட ஹேண்ட் ரைட்டிங்கும் அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இப்போ பிடிஓ ஆஃபீஸ்லேயே குறைஞ்சது ஒரு 7-8 பேராவது இருப்பாங்க ஜூனியர் அசிஸ்டன்ட். இப்போ ஒவ்வொருத்தவங்களோட லெட்டரும் ஜூனியர் அசிஸ்டன்ட் இல்லை, அசிஸ்டன்ட் இல்லை, இஓ இல்லை, எல்லாருமே வந்து டிராஃப்ட் கொடுப்பாங்க. அப்போ எல்லாரோட லெட்டருமே நம்ம ரைட்டிங் புரிஞ்சுக்கணும்னா நம்ம அந்த ஹேண்ட் ரைட்டிங் டைபிஸ்ட் கண்டிப்பாக தெரியும். அப்படிங்கும்போது ஈஸியாக வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு, ஏன்னா அவங்களோட கொஞ்சம் தான் தெரியும். இவங்க எல்லாரோட ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும்போது நம்ம டைப்பிங் ஏற்கனவே எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணியிருக்கனால என்ன ப்ரொசீஜர் நம்ம அடிக்கணும் வைக்கணும் அப்படின்றது கண்டிப்பா மற்றவங்கள கேட்காமலே நம்ம பண்ணிக்கலாம். ஆமா, இப்ப நீங்க 88ல நீங்க பணிக்கு சேர்ந்தீங்களா? அப்போ எவ்வளவு உங்களுக்கு சம்பளம் இருந்துச்சு? ரிட்டையர்ட் ஆகும்போது உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் இருந்துச்சு? அப்போ வந்து பேசிக் வந்து 610 ரூபாய். ஓ, அதுக்குரிய டிஏ ஹெச்ஆர்ஏ அப்படிங்கிறது டோட்டலியா வந்து 950 ரூபாய்க்குள்ள வரும். அதாவது அந்த 88 காலகட்டங்கள்ல 900 ரூபாய் வாங்கிருக்கீங்க. அது வந்து என்னன்னா அப்ப வந்து டீச்சர்ஸுக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட்டும் ஒரே கேடர்ல தான் இருந்தாங்க. சரிங்க. அப்புறம் இந்த பே கமிஷன் மாறும்போதுதான் ஜூனியர் அவங்களுக்கு வந்து 1200 ரூபாய், எங்களுக்கு 925 ரூபாய் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு. சரிங்க. செகண்ட் கிரேட் டீச்சருக்கு 1200 ரூபாய். நான் இப்ப லாஸ்டா ரிட்டையர்ட் ஆகும்போது 77,900 ரவுண்டா ஒரு 78,000. சரிங்கம்மா சரிங்கம்மா. பேசிக் மட்டும் 78. சரி, டோட்டலி 1 lakh வந்துரும். 1.10. ஓ சரிங்க. இப்ப வர மாணவர்கள்ட்ட வந்து நீங்க சொல்லணும் அப்படின்னா நீங்க எதமா சொல்ல ஆசைப்பட்டீங்க? எந்த படிப்பா இருந்தாலும் சரி, பணியா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் முழு ஈடுபாட்டோட கவனமா செஞ்சா எப்பயுமே வெற்றி வந்து நம்ம கையில் கொள்ளலாம். சரிங்கம்மா. அதே மாதிரி நம்மளுக்கு முன்னாடி உள்ளவங்க அட்வைஸ் அதை கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ண. ஏன்னா அனுபவங்கிறது இவங்களுக்கு அப்பதான் இருக்கும். மற்றவங்க அனுபவத்துல இருந்து வர்றாங்க அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அவங்க கேட்கறத அந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு மேல கொஞ்சம் போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா எப்பவுமே அவங்க என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது அப்படிங்கிறது மாதிரி இருந்தா அந்த இதை வந்து நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும். அது அனுபவத்தின் மூலம் தான் ஒவ்வொன்றும் வரும். அப்போ அனுபவப்பட்டவங்க சொல்லும் போது நம்ம அதை கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வாழ்வுக்கு உயர்வுக்கு நல்லா ஹெல்ப்பா இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களோட ஒரு 34 வருட ஒரு சேவையை வந்து அனுபவத்தை வந்து எங்கள்கிட்ட ரொம்ப பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ். அம்மாவுக்கு வந்து அவங்களோட எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க.
ஸோ அம்மா சொன்ன வார்த்தைகள் வந்து எல்லாமே ஒரு பொன்னான வார்த்தைகள். அதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளோட எதனால நம்ம அரசு பணியில் போறோமோ அதை ஃபாலோ பண்ணிக்குவோம், இல்லை தனியார் துறை போறோமோ அதில் ஃபாலோ பண்ணிக்குவோம், இல்லை ஸ்போர்ட்ஸ் போறோமோ அதில் ஃபாலோ பண்ணிக்குவோம். ஏன்னா வந்து அம்மா சொன்ன பொதுவாக தான் சொன்னாங்க. அம்மா அரசு அதிகாரி, ஆனா அவங்க சொன்ன கருத்துக்கள் வந்து அனைவருக்குமே பொருந்தும். அதனால அம்மா சொன்ன வார்த்தைகளை வந்து நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். பெரியவங்க எது சொன்னாலும் நம்ம கேட்டு நடந்துக்குவோம். சரிங்கம்மா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. நன்றி. ஓகே.